ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா நம்ம சொரக்காவை வச்சு ராஜஸ்தான் ஸ்டைலில் ஆல்ககட்டா செய்யலாமா. தோல் சீவி சொரக்காவை சிரவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 5-6 பூண்டு, ஒரு பச்சை மிளகா நல்லா இடித்து வச்சுட்டு, நம்ம 2 கப்பு கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, பூண்டு பச்சை மிளகாவும் இடித்து வச்சது, ஓமம், மல்லி இடித்து வச்சது, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல சொரக்காய், அதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு நம்மளுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா சொரக்காய் தண்ணி விடும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பனைஞ்சிட்டு அதை நல்லா நீளமாக உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இட்லி சட்டியில் மேலே எண்ணெய் தடவிட்டு அந்த நீளமாக உருட்டினதை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணதை போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வணக்கிட்டு, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சதை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு நம்ம தாளித்ததை இதுக்குள்ளே ஊற்றி பெரட்டினோம்னா ராஜஸ்தான் ஸ்டைலில் ஆல்ககட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா தம்பிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.